காக்காவும் நரியும். ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சாம். அந்த காக்கா ரொம்ப பசியோட இருந்துச்சாம். உணவு தேடி பறந்துட்டு இருந்த அந்த காக்கா வழியில ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்ததை பார்த்துச்சான். அந்த வடையை எப்படியாவது எடுத்துடணும்னு முடிவு பண்ண காக்கா அந்த பாட்டி பார்க்காத சமயமா பார்த்து ஒரு வடை எடுத்துக்கிட்டு பறந்து போயிடுச்சான். பறந்து போன அந்த காக்கா மரக்கிளையில் அமர்ந்ததாம். அவ்வழியே வந்த நரி காக்காவையும் அது வாயில் வச்சிருந்த வடையும் பார்த்துட்டு இந்த வடையை எப்படியாவது நம்ம வாங்கி சாப்பிட்டோன்னும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சான். அப்போ அந்த காக்காட்ட போயிட்டு காக்கா என்ன நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு புகழ்ந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கீங்களே, உங்கள் குரல் எவ்வளோ இனிமையாக இருக்கும், அதனால் ஒரு பாட்டு பாடி காட்டுங்களேன் கேட்போம் அப்படின்னுச்சான். அதை கேட்ட அந்த காக்கா தன்னை புகழ்ந்ததை நினச்சி பெருமைப்பட்டுக்குச்சான். பிறகு பாட ஆரம்பிச்சுதான். கா கான்னு கத்துச்சான். அது கத்தின உடனே வாயில் இருந்த வடை கீழே விழுந்துருச்சான். கீழே விழுந்த வடையை நரி எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுச்சான். காக்கா ஏமாந்து போயிடுச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, காக்கா மாதிரி யாருக்கிட்டையும் எந்த பொருளையும் சொல்லாமல் எடுக்கவே கூடாது. அதே போல் நகரி புகழ்ந்ததை கேட்டு காக்கா ஏமாந்து போச்சு இல்லையா, அந்த மாதிரி அடுத்தவங்க புகழறைக்கு நாம் மயங்கவே கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.